நேத்திக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு. எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணும் விதமாக நிறைய அறிவிப்புகளோட நிறைந்த அவருடைய சுதந்திர தின உரை என்பது நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஒரு பக்கம் சர்ச்சையாவும் ஆகியிருக்கு. அவர் RSS பத்தி பேசிட்டாரு. அது எப்படி ஒரு பிரதமர் இந்திய அரசால பல முறை தடை செய்யப்பட்ட RSS இயக்கத்தை பத்தி பேச முடியும்? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக வாதாடுறவங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவங்க, இப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை பத்தி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரதமர் பேசலாமா என்று மதச்சார்பின்மையை போற்றி பாதுகாக்கக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக மாநாடு போட்ட திருமா அவர்கள் பேசியிருக்காரு. எல்லாத்த விட உலக உத்தமர்கள் கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் விமர்சனமாக இருந்தாலுமே, சூரியனை பார்த்து நாய்கள் கத்தும் விதமாக இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே, ரொம்ப முக்கியமாக நாட்டுக்கு தேவையான பல அறிவிப்புகளை இந்த தேசத்திற்காக மோடி அவர்கள் செய்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்று பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச், ஒரு பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றது முதல் இன்று வரை 12 முறை செங்கோட்டையில அவர் உரையாற்றி இருக்காரு. இதுதான் அவருடைய லாங்கஸ்ட் எவர் ஸ்பீச் என்று ரெக்கார்ட் பண்ணப்படுது. இந்த லாங்கஸ்ட் எவர் ஸ்பீச்ல கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அதுல நிறைய அறிவிப்புகளை செய்திருக்கிறார். அதுல இருந்து ஒரு 9 மிக முக்கியமான அறிவிப்புகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் அவர்கள், அவங்களாம் டக்குனு பதிலளிச்சுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பதில் அளிக்கிற அளவுக்கு பிரதமருக்கு நேரம் இருக்காது. ஆனா நம்ம அதுக்கு தானே இருக்கோம், நம்ம பதிலளிப்போம். முதற்கட்டமாக, எப்படி 3 முறை இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பான RSS பத்தி பிரதமர் பேசுவாரு? இதே திருமாவளவன் அவர்கள் RSS குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது இன்றளவும் பொதுவெளியில இருக்கு. அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், வீரம், கொள்கை பிடிப்பு, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். நம்ம இயக்க தொண்டர்கள் கத்துக்கணும். யாராவது முந்தைய இடத்துல முன்வரிசையில் அமர்ந்ததுண்டா? RSS இயக்க தொண்டர்கள் பப்ளிசிட்டி செய்ததுண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? நாட்டுல எங்க ஒரு பேரிடர் நடந்தாலுமே, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி ஆர் டிசாஸ்டர் என்றால் முதல்ல களத்தில் நிற்பது RSS தான். டக்குன்னு அதை பத்தி விசிகா பத்தி யோசிச்சிருக்க போது வந்துருச்சு. விசிகா ஏதாவது கெலாமிட்டினா கண்டிப்பா வரும். ஒரு பேரிடர் என்றால் கண்டிப்பாக வரும். யாரு? திமுக மேல யாராவது ஒரு பேர் அடி கொடுத்தால் அதை தடுப்பதற்காக முதல் ஆளா விசிகா நிற்குமே தவிர, இந்த தேசத்துல பேரிடர்களை அந்தந்த பகுதிகள் சந்தித்த பிறகாக அங்க போய் நான் மக்களை காப்பாத்துறேன், நிவாரண பணி செய்யறேன், நிவாரண பொருட்கள் கொடுக்க, அதெல்லாம் நம்ம வரலாற்றுல இருக்கா கோபி? எதுவுமே இல்லை. நம்ம எல்லாம் RSS பத்தி பேசலாமா? ஆமா, கண்டிப்பா இந்த தேசம் முதன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய RSS பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வயிறு தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கொள்கையுடையவர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய கூட்டாளிகள், அந்த ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டம், நீங்கள் உட்பட என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பும் உங்க கூட்டாளிகளாக சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல இருக்கிறதுல போராளிகள், அவங்க தீவிரவாதிகள் இல்லை. அப்பேற்பட்ட போராளிகள் ஹெல்ப் பண்ணி தான், லோக்கல் காஷ்மீரிஸ் ஹெல்ப் பண்ணி தான் பெஹல்காம்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. இதை நான் சொல்லல, விசாரணை அறிக்கை. உடனடியாக அவ்வளவு பேர் கைது பண்ணாங்க. காஷ்மீரிஸ், லோக்கல் காஷ்மீரிஸ் கைது பண்ணாங்க. பெஹல்காம்ல உன்னுடைய மதம் என்ன என்று கேட்டு கொண்டாங்களே, அதற்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தை பேசியதுண்டா? கிடையாது. சரி, RSS 1962ஆம் ஆண்டு சீன யுத்தத்தின் பொழுது ராணுவ வீரர்களோட தோளோடு தோல் நின்று உதவி செய்ததற்காக அவங்களுடைய அந்த பணிகளை ரெகக்னைஸ் பண்ணும் விதமாக RSS பேரணியை சுதந்திர தின விழாவில் 1963ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். RSS சுயம் சேவகர்கள் 1963ஆம் ஆண்டு நடந்த குடியரசு தின பேரணியிலே கலந்திருக்காங்க. இப்போ ஏதோ மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில பேசிட்டாரு அப்படின்னு பொங்குறீங்களே, அன்றே நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும். முதல்ல நேருவுக்கு, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற நேருவுக்கு, ஜவஹர்லால் நேருவை கண்டிக்கிறேன் என்று இப்ப பேச ஆரம்பிங்க. அப்புறமா நீங்க RSS பத்தி பேசலாம். ஏன்னா RSS ஒர்க்கை நேரு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு. நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணாவிட்டால் பரவாயில்லை. உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அடுத்த கம்யூனிஸ்டுகள், இவங்க எப்பேற்பட்டவங்க தெரியும்ல? கம்யூனிஸ்டுகள் நேத்தி கூட இந்திய தேசிய கொடியை தலைகீழாக ஏத்தினவங்க. சீனா பாசம் பொத்துக்கிட்டு வரும். சீனா 200 கோடி வேக்சின் போட்டா அவங்களுடைய தீக்கதிரில் ஃப்ரண்ட் பேஜில் பிரிண்ட் அடிக்கக்கூடியவர்கள். இதுவே இந்தியாவில் யாரும் வேக்சின் போடாதீங்க என்று ஒரு சில பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா வேக்சின்ல 200 கோடி டோஸ் போட்டா அதை பத்தி வாயை திறக்காதவங்க. இவங்களுடைய சீன பற்ற 1962ஆம் ஆண்டு நடந்த இந்தியா சீனா யுத்தத்தின் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க யார் பக்கம் இருந்தாங்க என்பது. இது போக இந்தியாவில் நக்சல் தலைவர்களை நம்மளுடைய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தப்படும் போது, இல்ல அதெல்லாம் நக்சல் கிடையாது, அவங்க பழங்குடியின மக்கள் என்று இது சாதி சாயம் பூசி நக்சல்வாரி இயக்கத்தை இந்த நாட்டில் அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் RSS பத்தி பேசுது. நேற்றுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் இந்த தேசத்தை எப்படி நக்சல்வாதத்தை ஒழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருப்பாரு. அந்த நக்சல்ஸோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்க கம்யூனிஸ்டுகளும் வீழ தொடங்கிட்டாங்க. எங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட இந்த தேசத்துல கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. கேரளாவோட 2 டீ கடையில இருக்கீங்களே தவிர அதை தாண்டி இந்த நாடு முழுக்க கம்யூனிஸ்டுகள் துடைத்து எரியப்பட்டிருக்கீங்க.
ஸோ இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு என்ஜிஓவா, இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் என்ஜிஓவா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பற்றி உங்களுக்கு வயிறு எரியதான் செய்யும். நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம், அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களும் ஒரே நேரத்தில் தான் இயக்கம் ஆரம்பித்தோம். ஆர்எஸ்எஸும் கம்யூனிஸ்டும் மோரல்லஸ் இந்தியாவுக்குள்ள ஒரே நேரத்தில் தான் வந்துச்சு. ஆனால் நம்ம எங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வயிறு இருந்தால் எரியதான் செய்யும். பட் ஜெலுசல் குடிங்க, பிரதமர் மோடி அப்படிதான் பேசுவார். இது மட்டும் இல்ல, இந்த தேசத்திற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மோடி அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார். இப்போது மோடி அவர்கள் அறிவித்த 9 முக்கியமான அறிவிப்புகள் குறித்து பார்ப்போம். நம்பர் 1, சுதந்திர தினத்தன்னைக்கு இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பை முன்னிட்டு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதுதான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது. எல்லாருக்குமே தெரியும், 2047 நம்மளுடைய இலக்கு விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது நம்முடைய இலக்காக இருந்தாலுமே அதற்காக ஒரு ரோட் மேப், கம்ப்ளீட்டான ரோட் மேப் பாஜக அரசாங்கம் இப்போது இல்லைங்க, ரொம்ப நாட்களாகவே விக்சித் பாரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்காக ஒரு ரோட் மேப் போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு அங்கமாக வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்காக விக்சித் பாரத் வேலை வாய்ப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நேற்றைக்கு அந்த திட்டத்தை அறிவித்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். நம்பர் 1. அதை தவிர முதல் முறையாக வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்களுக்கு 15,000 ரொக்கமாக வழங்கப்படும். இதுதான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது. இது மூலமாக அடுத்த 3.5 ஆண்டுகள்ல 3.5 கோடி இந்த தேசத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று உறுதி அளிச்சிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள். 1 लाख करोड़ रुपए की योजना हम लागू कर रहे हैं. आज से प्रधानमंत्री विकसित भारत रोजगार योजना आज ही 15 अगस्त को लागू हो रही है. ये आपके लिए बहुत खुशखबरी है. इस योजना के तहत निजी क्षेत्र में पहली नौकरी पाने वाले नौजवान को, बेटे बेटी को 15,000 रुपया सरकार की तरफ से दिए जाएंगे. कंपनियों को भी नए रोजगार देने के अवसर जो भी ज्यादा जुटाएगा उनको भी प्रोत्साहन राशि दी जाएगी. நம்பர் 2, அடுத்த அறிவிப்பை பார்ப்போம். மக்களுக்கு இந்த முறை தீபாவளி பரிசு காத்திருக்கு. இதோ சினிமாவில் வர்ற மாதிரி இது ஏமாத்து வேலை இல்லைங்க. ஏன்னா நேற்று முதல் தீபாவளி பரிசு என்றவுடன் நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. அது என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள், நாங்கள் ஜிஎஸ்டியில ரிஃபார்ம் கொண்டு வர போறோம் என்று சொல்லியிருந்தார். அப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க மோசடியா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, மக்களை வரியை போட்டு வாட்டி வதச்சிங்களா இல்லையா என்று டாக்ஸேஷன்ல அடிப்படை புரிதல் கூட இல்லாம சீமான் போன்றவங்களுக்கு என்னங்க புரிதல் இருக்கும்? டாக்ஸேஷன் வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய போது ஒரு விவாத மேடையில் வந்து ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாம வந்து உளறி வச்சிருந்தாரு. அதே மாதிரி நேத்திக வந்து மக்களை வரியை போட்டு வாட்டி வதைக்கும் ஒன்றிய அரசு என்று உளறி வச்சிருக்காரு. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எத்தனையோ வரிகளை ஒன்றிணைத்து ஒரு ரொம்ப ஈஸியான சுலபமான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது பிறகாக இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் என்று சொல்லுவாங்க. ரெவன்யூ நியூட்ரல் ரேட்னா அரசாங்கம் ஒரு புதிய டாக்ஸேஷன் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய டாக்ஸேஷன் சிஸ்டம் மூலமாக வரக்கூடிய வருவாய் இந்த புதிய டாக்ஸேஷன் சிஸ்டம் மூலமாக அதே வருவாய் வருதா, இல்ல வருவாய் இழப்பீடு ஏற்படுதா, இல்ல வருவாய் இழப்பு ஏற்படுதா, மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் சிஸ்டத்துல நிறைய வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய டாக்ஸேஷன் சிஸ்டத்துல அதே அளவுக்கான வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் 15% இருக்க வேண்டிய நம்மளுடைய ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டு இந்தியாவில் 11 to 12% தான். ஜிஎஸ்டிக்கு பிறகாக சராசரியாக 3% அரசாங்கத்திற்கு வரி வருவாய் குறைந்திருக்கு. அப்போ மக்கள் மேல கூடிய கடன் சுமையை குறைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம். ஒரு ஓபன் சேலஞ்சாக பல பாஜக தலைவர்கள் அப்போதே கேட்டாங்க, ஜிஎஸ்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பொருளோட டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு, விலை இல்ல டாக்ஸ். ஏன்னா திமுக அரசாங்கம் ஏதாவது விலையை அதிகரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வரிதான் காரணம்னு வரி மேல பழி போட்டுருவாங்க. விலையை நாங்க கேட்கல, வரியை கேட்கிறோம். எந்த வரி அதிகரிச்சிருக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகாக ஒரு குட்டோட இல்ல ஒரு சர்வீஸோட வரி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமாக என்ன ஸ்பெகுலேஷன்ஸ் வருதுன்னா, என்ன மாதிரி வரிமுறை வர வாய்ப்பு இருக்குன்னா 2 டாக்ஸ் ஸ்லாபா குறைக்க போறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% இருக்கா, இத வெறும் 18%, 5% இந்த 2 டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வர போறாங்க என்ற ஸ்பெகுலேஷன் இருக்கு. இது இன்னுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது ஒருவேளை சாத்தியமாச்சுன்னா இல்ல எப்படி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தாலுமே அது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு பயனுள்ள ரிஃபார்மாக தான் இருக்கும். கண்டிப்பாக மக்கள் பயன்படுவார்கள் என்பதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிக்கிறோம். பிரதமர் அவர்கள் நேற்றுக்கு அவருடைய உரையின் போதே இதன் மூலமாக பல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய
வரி குறையும், வரிச்சுமை குறையும் என்றுதான் குறிப்பிட்டிருக்காரு. இது மூலமாக விலைவாசி குறையும், மக்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்ல இன்னுமே கொஞ்சம் நன்றாக அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. और मेरे प्यारे देशवासियों, हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं। ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे। सामान्य मानवीय की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे। அடுத்த அறிவிப்பு பிரதமருடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு, தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. சுதர்ஷன் சக்ரா மிஷன் என்ற ஒரு மிஷனை இந்தியா முன்னெடுக்க போகிறது. இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு அயன் டோம், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மீது ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க. உலக புகழ் பெற்ற இஸ்ரேலுடைய அயன் டோமே ஒரு சில சமயம் ஃபெயில் ஆகி இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல கூட ஒரு சில மிசைல்ஸ் ஈரான் அனுப்புனது இஸ்ரேல் சாயில்ல போய் விழுந்திருக்கு. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா சுதர்ஷன சக்கரம், கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சுதர்ஷன சக்கரம் எப்படி அனைவரையுமே காக்குமோ அதே போல இந்தியாவுடைய இந்த சுதர்ஷன் சக்ரா மிஷன் என்பது ஒட்டுமொத்த தேசத்தையும் காக்கும். அதையும் தாண்டி எதிரிகளுக்கு பலத்த டேமேஜை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷன் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்திலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களுக்கு வெளிநாடுகள்ல எப்படி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நிறைய ஏற்றுமதி ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு நமக்கு. பிராமோஸ் மிசைல்ஸ் உட்பட பல மிசைல்களுக்கு. ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாடே ஆபரேஷன் சிந்தூர் அப்ப பறைசாற்றியது. அடுத்ததாக சுதர்ஷன் சக்ரா மட்டும் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டால், வெற்றிகரமாக வந்துவிட்டால், உண்மையிலே எந்த கொம்பனாலும் பாரத தேசத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியாது. எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த தேசம் விளங்கும். 2035 तक में ये राष्ट्रीय सुरक्षा कवच का विस्तार करना चाहता है, मजबूती देना चाहता है, आधुनिक बनाना चाहता हूं। भगवान श्री कृष्ण से प्रेरणा पाकर के हमने श्री कृष्ण का जो सुदर्शन चक्र था, उस सुदर्शन चक्र की राह को चुना है। जब महाभारत की लड़ाई चल रही थी, श्री कृष्ण ने अपने सुदर्शन चक्र से सूर्य के प्रकाश को रोक दिया था और दिन में ही अंधेरा कर दिया था। और तब अर्जुन ने जो शपथ ली थी जयद्रथ का वध करने की, उस प्रतिज्ञा को अर्जुन पूर्ण कर पाए थे। वो सुदर्शन चक्र के पराक्रम और रणनीति का परिणाम था। अब देश सुदर्शन चक्र मिशन लॉन्च करेगा। ये मिशन सुदर्शन चक्र एक पावरफुल वेपन सिस्टम दुश्मन के हमले को न्यूट्रलाइज तो करेगा ही करेगा, लेकिन कई गुना ज्यादा दुश्मन पर हिट बैक करेगा. அடுத்த அறிவிப்பு, நான்காவது அறிவிப்பு. இப்போது 2025ஆம் ஆண்டுல இருக்கும், 21வது நூற்றாண்டுல இருக்கும். இப்போ உலகம் மாடர்னைஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. இட்ஸ் ரேபிட்லி கெட்டிங் மாடர்னைஸ்ட். அர்பனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் உலகம் வேகமாக வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், சிஸ்டம்ஸ் என்று அனைத்தையுமே பரிசீலித்து உலகத்தோட கம்பீட் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கா என்று என்ஷூர் பண்றதுக்காக, அதை மாற்றி அமைப்பதற்காக ஒரு டாஸ்க் போர்ஸை உருவாக்குவோம் என்று அறிவித்திருக்கார். இது மூலமாக நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்ன ரிஃபார்ம்ஸ் வரணும் என்று நினைக்கிறோமோ அனைத்தையுமே இந்த டாஸ்க் போர்ஸ் மூலமாக தேசம் ஒரு காம்படிட்டிவ் தேசமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். नेक्स्ट जनरेशन रिफॉर्म्स के लिए हमें एक टास्क फोर्स गठित करने का निर्णय किया है. ये टास्क फोर्स समय सीमा में इस काम को पूरा करे. वर्तमान नियम, कानून, नीतियां, रीतियां 21वीं सदी के अनुकूल, वैश्विक वातावरण में अनुकूल और भारत को 2047 में विकसित राष्ट्र बनाने के संदर्भ में नए सिरे से तैयार हो और उसका समय सीमा में अपना कार्य पूरा करने के लिए इस टास्क फोर्स की रचना की है. ஐந்தாவது அறிவிப்பு. இன்னை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய ஸ்பீச்லயே தி பெஸ்ட் டேக் அவே நம்ம ரொம்ப உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த தேசத்துல எப்படி இல்லீகல் இமிகிரன்ஸ் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் எப்படி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க என்று நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். நாங்க அதை பத்தி பேசாத நாளே கிடையாது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு வீடியோ நானே பண்ணி போட்டிருக்கேன். நேத்துக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஹை பவர் டெமோகிராஃபி மிஷன் என்ற ஒரு மிஷன் மூலமாக இந்த தேசத்துல சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளது மத்திய அரசாங்கம். பார்டர் ஏரியாஸ்ல ரொம்ப ரேப்பிடா இவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. டெமோகிராஃபி இஸ் நத்திங் பட் ஒரு ஊர்ல எந்த பாப்புலேஷன் எவ்வளவு சதவீதம் இருக்கு, இவ்வளவுதாங்க டெமோகிராஃபிங்கிறது. டெமோகிராஃபி சேஞ்ச்னா இப்போ செயற்கையாக இன்னொரு இடத்துல இருந்து சட்டவிரோதமாக வந்து இவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அங்கு பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறையும் இல்லையா? அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்ட், ஜார்க்கண்ட் என்று நிறைய இடங்கள்ல, ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? இந்த மாதிரி டெமோகிராஃபி சேஞ்ச் நாடு முழுக்க மிகப்பெரிய அச்சுறுத்தலை தேசிய பாதுகாப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை களையெடுக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் கடந்த 11 ஆண்டுகளாக, இப்போ இல்லைங்க, மோடி அவர்கள் 2013ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வருவதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த கூஸ் பைத்தியா, இந்த சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள வந்தவங்களா, they should pack their bags and leave அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்தேன்னா இங்க இல்லீகலா வந்த நீ எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும், கடுமையான நடவடிக்கை பாயும் என்று அவர் சொல்லியிருந்தாரு. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு எதிராக ஒரு நடவடிக்கை வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளவு பேர் கோரிக்கை வச்சிருப்பாங்க, நாம் உட்பட. நம்ம அனைவருடைய கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இடையில சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த ராபிட் டெமோகிராபிக் சேஞ்ச் அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு அலார்மிங்கான ஒரு தாட் உடனே ஆக்ஷன் வேணும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புல அரசாங்கம் மேல அவ்வளவு பிரஷர் போட்டிருக்காங்க. அதனால பிரதமர் மோடி அவர்களுக்கு, இந்த முன்னெடுப்பை செய்யக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். हमने एक हाई पावर्ड डेमोग्राफी मिशन शुरू करने का निर्णय किया है. ये मिशन, इस मिशन के द्वारा ये जो भीषण संकट नजर आ रहा है, भारत पे मंडरा रहा है जो संकट है, उसको निपटाने के लिए तय समय में सुविचारित निश्चित रूप से अपने कार्य को करेगा. उस दिशा में हम आगे बढ़ रहे हैं. அடுத்து மோடி அவர்களுடைய 6வது அறிவிப்பு, சமுத்திர மந்தன், அதாவது நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட். இந்த தேசத்துல பல வளங்கள் இருக்கு, அதே மாதிரிதான் எண்ணெய் வளங்களும். எண்ணெய் வளங்கள் எங்கெல்லாம் இருக்கு என்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்காக தனியாக ஒரு மிஷன் அமைக்கப்பட்டு அங்கெல்லாம் எண்ணெய் வளங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை இந்த அரசாங்கம் எடுக்கும் என்று சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ச்சியாக இங்கு எண்ணெய் வளங்களுக்காக பல நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதற்காக பெரிய பெரிய விலையையும் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்தியா எண்ணெய் வளங்கள்ல மட்டும் கொஞ்சம் செழித்து விளங்கினால் கண்டிப்பாகவே ஒரு ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி நம்ம செல்வதில் இன்னொரு முக்கியமான ஒரு பெஞ்ச்மார்க்கை இது செட்டப் பண்ணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. हम अब समुद्र मंथन की तरफ भी जा रहे हैं. हमारे समुद्र के मंथन को आगे बढ़ाते हुए हम समुद्र के भीतर के तेल के भंडार, गैस के भंडार, उसको खोजने की दिशा में एक मिशन मोड में काम करना चाहते हैं. और इसलिए भारत ने नेशनल डीप वाटर एक्सप्लोरेशन मिशन शुरू करने जा रहा है. ये ऊर्जा इंडिपेंडेंट बनने के लिए ये हमारी महत्वपूर्ण घोषणा है. அடுத்து 7வது அறிவிப்பு, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் என்ற அந்த அறிவிப்பு மூலமாக இந்தியாவில் இந்த ரேர் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதற்காக நம்ம வெளிநாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஒரு ரேர் மினரலை நம்ம இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த செமி கண்டக்டர் சிப்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதற்காக நம்ம ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டை சார்ந்து ரேர் மினரல் கூட கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதை இந்தியாவிலே தயாரித்தால் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் சரி, மேனுஃபேக்சரிங் அனைத்துமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். இதற்காக இந்தியாவிலே இந்த ரேர் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் மிஷனை லான்ச் பண்ணியிருக்காரு மோடி அவர்கள். नेशनल क्रिटिकल मिशन हमने लॉन्च किया है. 1200 से अधिक स्थानों पर खोज का अभियान चल रहा है और हम क्रिटिकल मिनरल में भी आत्मनिर्भर बनने की दिशा में आगे बढ़ रहे हैं. 8வது அறிவிப்பு, இந்தியாவுடைய நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அத இப்போ எவ்வளவு இருக்கோ அதை விட 10 மடங்காக 2047க்குள்ள உயர்த்துவோம். இப்போதைக்கு இந்தியாவில் 10 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் செயல்பட்டு இருக்கு.
இந்தியா தன்னுடைய 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது நியூக்ளியர் எனர்ஜியானது இப்போது இருப்பதை விட 10 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பது ஒரு மிஷன். ஏன்னா இப்ப நியூக்ளியர் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் எஃபிஷியன்சி கொண்ட ஒரு எனர்ஜி. அவ்வளோ எனர்ஜி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து இந்தியாவால பெற முடியும். சோ எலக்ட்ரிசிட்டியிலும் இந்தியா தன்னிறைவை பெற வேண்டும். சோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்லயுமே இந்தியா எப்போதுமே தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நியூக்ளியர் இந்த கெப்பாசிட்டியை நம்ம அதிகரிப்பது என்பது காலத்தின் கட்டாயம். இதைதான் பிரதமர் அவர்கள் ஒரு மிஷனாக அறிவிச்சிருக்காரு. 2047 तक जो कि हमने विकसित भारत का लक्ष्य तय किया है, जब देश की आजादी के 100 साल होंगे, हम परमाणु ऊर्जा क्षमता 10 गुना से भी अधिक बढ़ाने का संकल्प लेकर के आगे बढ़ रहे हैं. 9வது அறிவிப்பு, மேட் இன் இந்தியா ஜெட்ஸ். இப்போ ஃபைட்டர் பிளேன்ஸ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதா, யூஎஸ் கிட்ட இருந்து வாங்குறதா, இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறதா, பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதா என்று பல குழப்பங்கள்ல அப்பப்ப எதிர்கட்சிக்கு வந்துருவாங்க. பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கின, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின. இந்தியா சொந்தமாக ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்குவது என்பது இந்தியாவுடைய ஒரு மிஷனாக இருக்கு. இந்த இடத்துல தான் பிரதமர் மோடி அவர்களுடைய 2014ஆம் ஆண்டு அவர் கொடுத்த ஸ்பீச்சை கொஞ்சம் நினைவு கூற விரும்புறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்தியாவில் டாய்லெட்ஸ் கம்மியாக இருக்கு, நாம் நம்மளுடைய தாய்மார்களுக்காக நிறைய டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கணும் என்று தன்னுடைய உரையை முதல்ல ஆரம்பிச்சார் 2014ஆம் ஆண்டு. அதற்கு பிறகாக இந்த தேசத்துல கோடிக்கணக்கான டாய்லெட்ஸை கட்டி கொடுத்து பல தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எல்லாமே அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். வெறும் 12 ஆண்டுகள்ல 2025ஆம் ஆண்டு அவர் என்ன பேசுறாரு, மேட் இன் இந்தியா ஜெட்ஸ் வேணும். இதான் இந்தியா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு மோடி ஆட்சியின் கீழே என்று கேட்டவர்களுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க. 2014ஆம் ஆண்டு டாய்லெட்ஸ் கட்டதை பத்தி பேசிட்டு இருந்தோம். 2025ஆம் ஆண்டு நாம் சொந்தமாக ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். This is the change which Narendra Modi has brought into India. இதை நாம் பெருமையாக சொல்ல வேண்டும். मेड इन इंडिया फाइटर जेट्स के लिए जेट इंजन हमारा होना चाहिए कि नहीं होना चाहिए. ஸோ பதிவோடு இறுதியாக பிரதமர் மோடியினுடைய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதான் பி இண்டியன் பை இண்டியன் மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இந்தியா அனைத்திலையுமே ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்க வேண்டும். அதை தவிர எல்லாத்தையுமே நம்மளே உருவாக்குவோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் சோஷியல் மீடியா இருக்கு, ஏன் நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கக்கூடாது? எல்லாத்தையும் நீங்க உருவாக்குங்க. வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? இளைஞர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறாரு, நான் உங்களோட இருக்கேன், மே ஆப்கே சாத் खड़ा हूं, எப்போதும் நான் உங்களோட இருப்பேன், நீங்க தைரியமா முன்னாடி வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விக்சித் பாரத்தை அமைப்போம். உங்களுக்கு வந்து ஒரு அச்சமே வேணாம், யார் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கிற அச்சமே வேணாம், இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்றும் உறுதுணையாக நிற்கும், புதுசா இன்னோவேட் பண்ணுவோம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று சொல்லியிருக்காரு. அதை தான் நாமும் சொல்கிறோம். இனோவேஷன், அதிகமாக இனோவேஷன் பண்ணலாம், பிரதமர் மோடியோடு துணை நிற்கலாம், ஒவ்வொரு துறையிலையும் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்று பார்த்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக 2047 என்ற அந்த இலக்கை, விக்சித் பாரத் என்ற இலக்கை ஒரு தேசமாக நாம் அனைவரும் சேர்ந்து அடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.